வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपते नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் பராபவ வருஷத்தில் நிகழவிருக்கும் நவகிரகங்களிலேயே 100% சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வைகாசி மாதம் பயிற்சியாகிறார். அந்த பயிற்சியை பற்றி அவனுடைய பலன்கள் ஒவ்வொன்றாக நமது சேனலிலே பெறப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இளைஞர் மெய்யர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமலியம் குரு பெயர்ச்சி பலன்கள் கலி தமிழ் வருஷம் 5127, 5128, ஆங்கில வருஷம் 2026, 2027 பற்றிய ஒரு விளக்கம். நம்ம ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுக தமிழ் வருஷம் 5127, 5128, ஆங்கில வருஷம் 2026, 2027 பற்றிய முழு விளக்கம் என்கின்ற தலைப்பிலே இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி மிகவும் விளக்கமாக ஒவ்வொன்றாக பரவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சேனலில் இன்றைய வீடியோ பதிவானது நவகிரகங்களிலேயே 100% சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதஸ்வதி குரு பகவான் புதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பராபவ வருஷம் தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:01 மிதுனம் ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். இவர் கடகராசியில் பிளவங்க வருஷம் தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 5128 வரை இருப்பார். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருமே ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் சத்துந்தான பாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் இன்றைய பதிவானது பிரகஸ்பதி கிரகம் குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான ஒரு வருட பலாபலன்கள் பற்றிய பொது பலன் பற்றிய சுருக்கமான விளக்கம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவானது வெறும் பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன் என்பது நிச்சயமாக கண்டிப்பாக 12 ராசிக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நிச்சயமாக செயல்படாது. இது வெறும் பொது பலன் தான். நமது சேனலில் இதற்கு அடுத்த பதிவில் இருந்து மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போகணும். இந்த குரு பெயர்ச்சி பலனானது பரிவிட இருக்கின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குரு பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்தவர் 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். இந்த அர்த்தாஷ்டமங்கிறது
அஷ்டமஸ்தானத்தை விட மோசமானது. சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பலன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஏன்னா அவர் உச்சமாக இருக்கிறதுனால, கடகராசியில் அவர் உச்சம், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஓரம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏதாவது கொஞ்சம் ஓரம் கிடைக்கும். அதே ரிஷபராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் இதுவரை உங்களுடைய இரண்டாம் வீடாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருந்தவர் மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். அதனால் ரிஷபராசி மெய்யன்பர்களுக்கு மிகவும் இந்த குரு பயிற்சியானது நன்றாகவே இருக்கிறது. இது வெறும் பொது பலன்தான். இதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான் சொல்கிறேன். மிதுன ராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை உங்களது ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி பலனானது நன்றாக இருக்கிறது. இதுவும் மிதுனராசி மெய்யன்பர்களுக்கு பொது பலன் தான். இதே கடகராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த பிரகஸ்பதி கிரகம் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்திலேயே வந்து அமரப் போகிறார். இந்த வீட்டுக்கு அவர் வந்து உச்சம். உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வார்? ஓரளவுக்கு நல்லதை செய்வார். இதே சிம்ம ராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு சுப விரயங்களானது நிச்சயமாக நடக்கும். சற்று எச்சரிக்கை தேவை. இதே கன்னியாராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை தொழில் சார்பாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதனால் கன்னியாராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நன்றாக இருக்கிறது. துளாராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அதாவது 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தொழில்ஸ்தானமாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். உங்களுக்கு தொழிலாக அபிவிருத்தியாகும். இதே விருச்சிகராசி மெய்யன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானமாக இருந்த குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். இப்பொழுது விருச்சிகராசி மெய்யன்பர்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த குரு பயிற்சி. தனுர் ராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு சமசப்தமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு செல்ல போகிறார். ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பலம் பெற்றவர் அவர்தான். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மகர ராசி மெய்யன்பர்களுக்கு
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த பிரகஸ்பதி கிரகம் குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசியை சமசப்தமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் மீது படப்போகிறது. மகர ராசி மெய்யன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். இதே கும்பராசி மெய்யன்பர்கள் தங்களுக்கு இதுவரை பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் கடகராசி 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய மறைவுஸ்தானத்துக்கு செல்ல போகிறார். ஆகவே கும்பராசி மெய்யன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதே மீனராசி மெய்யன்பர்களுக்கு இதுவரை உங்களுக்கு அர்த்தாசிரமஸ்தானத்தில் இருந்த இந்த பிரகஸ்பதி கிரகம் குரு பகவான் உங்களது ராசிக்கு 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்ல போகிறார், கடகத்திற்கு. ஆக என் மேராசி மெய்யன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். தற்போது இந்த பணியிலே அனைவரும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மெய்யன்பர்களே. இவை அனைத்தும் இந்த குரு பகவான் அந்தந்த ஸ்தானத்துக்கு என்னென்ன செய்வாருங்கிற புது பலன் தான் இது. இந்த பொது பலன் பிரகாரம் தான் நடக்குமா? நீங்க என்னமோ ஓகோன் இருக்கா, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றேன். நிச்சயமா அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டேன்னா, வாஸ்தவா நீங்க கேட்கிற கேள்வி. நிச்சயமா எந்த மனுஷனுக்கும் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னு கேட்டா, இந்த நவக்கிரகங்கள் என்பதே ஒரு கோள்கள். எல்லாமே ஜோதி சுரூபம் தான். அந்த கோள்களாகப்பட்டது எப்படி எப்படி இருக்குமோ அந்தந்த சமயத்துல நமக்கு நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். நான் ஜனனம் எடுத்த அந்த குடியிலே நமது ஜாதகத்தில் அவர் எங்கு அமர்ந்திருக்கின்றாரோ அதன் பிரகாரம்தான் நமது மரணம் வரை நடக்கும். இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடியவைகள் தான் இந்த பெயர்ச்சிகள். பெயர்ச்சியை மட்டும் நம்பி அனைவரும் ஆனந்தம் கொள்ளக்கூடாது. ஏன்னா நாம ஜனனம் எடுத்த காலத்துல என்ன நடக்கணும் அப்படின்றது அது எப்படி வருது? நம்மளுடைய முப்பிறவியில செய்த பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்பவும் நமது தாயாருடைய கர்ப்பத்தில் தந்தையார் தாயார் ஆகியோர்கள் அவர்கள் பிறவி எடுத்து அவர்கள் செய்த பாப்ப புண்ணியங்கள் அந்த கர்மாவிற்கு ஏற்றாற் போல்தான் நாம் நமது தாயுடைய கர்ப்பத்திலே தரிக்கிறோம், தரித்து வெளியே வரும். அப்ப நம்மளுடைய உட்புறைய பலன், தாயார் கௌபுரனுடைய பாப புண்ணியங்கள் பலன், இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ஜாதகம். அந்த கர்ம பலனானது நிச்சயமா நமக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும்.
அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமுறுத்துறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பிறந்த நாளோ அல்லது உங்க பாரியா மனைவியினுடைய பிறந்த நாளோ அல்லது உங்க விவாகமான திருமண நாளோ உங்களது குழந்தைகளுடைய பிறந்த நாளோ எந்த நாள் இருக்கோ, அதாவது உங்களுக்கு குழந்தைகளுடைய பிறந்த நாள் வந்தா எந்த தமிழ் மாசத்துல பிறந்தா எந்த நட்சத்திரத்துல பிறந்தா அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் எப்போ வருது, ஒரே இதில் ஒரு மாசத்துல இப்போ சித்திரை மாசத்துல பிறந்திருக்கான்னு வச்சுக்கோ. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் தேதி வருது, பண்ணலாமா? கூடாது. அதே அஸ்வினி நட்சத்திரம் 28ஆம் தேதி வரும். அப்போ அன்னைக்கு தான் செய்யணும். அந்த மாதிரி கணக்கு எடுத்துட்டு கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஏன்னா வருஷம் நிச்சயமா பண்ணணும். அது உங்க கிரகத்தில் பண்ணணும். ஏன்னா அந்த கோயிலுக்கு போக சொல்றான், இந்த கோவிலுக்கு போக சொல்றான். கோவில்கள்லாம் போக நான் அதை வேண்டான்னு சொல்லல. கோவிலுக்கு போய் ஒரு பரிகாரத்தை பண்றோம் நாம அப்படின்னாக்கா அது அந்த கோவிலோட சரியா போயிடும். நம்ம கோவிலையா பிறந்தோம். நம்ம எந்த வீட்டில் புழங்கி கொண்டு இருக்கின்றோமோ, அது வாடகை வீடா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் வருஷத்துல ஒரு வாட்டி இதை பண்ணணும். ஒரு வாட்டி தான் பண்ணணும், எப்ப பார்த்தாலும் பண்ணப்படாது. வருஷத்துல ஒரு நாள் ஒரு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் நிச்சயமா பண்ணணும். அது எதுக்குன்னா, அந்த உங்களுடைய கிரகமாக இருக்கக்கூடிய இல்லங்கள்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நவக்கோள்கள் அவ திருப்தி அடைஞ்சி அவளுக்கு நம்ம ஹோமத்தில் ஆகுதியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அவளுக்கு சாப்பாடு போடுவோம். அதாவது சமைத்து அன்னம் ஆஜ்யம், இதான் ஹோமத்துக்கு தேவை. சமைத்துங்கிறது என்ன சமைத்து? அரசன் சமைத்து இல்லைன்னா புரச சமைத்து தான் போடணும்னு சொல்லியிருக்கு. அன்னம் பச்சரிசியில் அன்னம் பண்ணி அதை ஹோமத்தில் போடணும். ஆஜ்யம், ஆஜ்யம்னா நெய். இந்த 3 தான் இந்த 39 கோடி தேவர்கள் தேவதைகளுக்கு ஆகாரம். எல்லா தெய்வத்துக்குமே ஆகாரம் அதுதான். அப்படி அந்த ஆகாரத்தை போடும்போது என்ன சொல்வாளாம் நவக்கிரக தேவதைகள்லாம், ஆஹா நமக்கு இவருடைய இந்த கிரகத்தில் இந்த வீட்டில் நம்மளை எல்லாரும் நல்லா திருப்திப்படுத்திட்டா, அவளுக்கு நல்லதே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லதை கொடுக்கணும். அவளுக்கு கெடுதல் இருந்தால் அந்த கெடுதலை கொஞ்சமாக கொடுத்துட்டு அதோட நாம் நிறுத்திக்கணும். ஏன்னாக்கா நம்மளை திருப்திப்படுத்தியிருக்கா, அவளை நம்ம ரொம்ப தொல்லைப்படக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கோள்கள் மனசில் நினைச்சிட்டு செய்யமா. இதுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், இவர் என்னமா இதெல்லாம் சொல்றாரு, இப்படி எல்லாம் பண்றாரு, இப்படி சொல்றாரு, யார் இதெல்லாம் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறது? ஏன்னா நமக்கு மனித பிறவியை நமக்கு ஆசைகள் 1000 இருக்கும். 1000 செலவு பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா முக்கியமான செலவாக இருக்கக்கூடிய இந்த செலவு பண்ணும்போது தான் இதை அவசியம் செய்யணுமாங்கிறது நமக்கு வரும். ஏன்னா இது கலியுகம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருக்கும். அந்த எண்ணத்திலேருந்து நாம் மாறணும்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம். நாளை முதல் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு நாளாக அனைவருக்கும் பகிர்விட இருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா ஸ்ரீமோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.